என்னதான் ஒரே ரத்தமா இருந்தாலும் சினிமால ஜெயிக்கணும் அப்படின்னா தனித்திறமை ரொம்ப முக்கியம். அப்படி சினிமால தோத்து போன ஒரே ரத்தங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நடிகை பானுப்பிரியா. தமிழ் திரைப்படங்கள்ல அவங்களோட அற்புதமான நடிப்பை காட்டி அவங்களோட அழகால நிறைய பேரை கவர்ந்த நடிகை அப்படின்னா இந்த பானுப்பிரியாவை சொல்லலாம். ஒரு காலத்துல இளைஞர்கள் விரும்பக்கூடிய கனவு கன்னியாவும் இவங்க இருந்திருக்காங்க. இவங்களோட தங்கச்சி பெயர் தான் சாந்தி பிரியா. அக்கா பெற்ற பெயரை இவங்களும் கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எந்த ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு பெருசா கிடைக்காம கிடைச்ச வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க. பானுப்பிரியாக்கு இப்படி ஒரு சகோதரி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளவு அழகான தங்கச்சியை வச்சுக்கிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்படி ஒருத்தங்க சினிமாக்குள்ள இருந்திருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு தான் இவங்களோட மார்க்கெட் இருந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகர் ஜீவா. நம்ம தமிழ் சினிமால ஒரு காலத்துல ஒரு முன்னணி ஹீரோவா தான் ஜீவா இருந்தாரு. ஏதாவது ஒரு காமெடி ரோல் பண்ணும் இல்ல ஹீரோ ரொம்ப ஜோவியலா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஜீவா கிட்ட தான் போவாங்க. அந்த அளவுக்கு இவரோட மார்க்கெட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்போ என்னவோ பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாம செலக்ட் பண்ற ஸ்கிரிப்டுமே சரியா இல்லாம அப்படியே சொதப்பி வச்சு இவருமே இப்போ மார்க்கெட் இல்லாம தான் இருக்காரு. பட் இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரோட பேர் தான் ஜித்தன் ரமேஷ். இவர் நடிச்ச ஒரே ஒரு படம் ஜித்தன். இந்த படம் உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. அந்த படத்துல இவரோட முழு திறமையும் காமிச்சிருப்பாரு. கண்டிப்பா ஜீவாவெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஜித்தன் ரமேஷ் போவார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு வாய்ப்பு இவருக்கு சரியா கிடைக்கல. அந்த டைம்ல சினிமாவை நோக்கி இவர் வராம வேற தப்பான விஷயங்களுக்கு அடிமையாகி அப்படியே சினிமாவை விட்டு போயிட்டாரு. ஒருவேளை ஜித்தன் ரமேஷ் மட்டும் சரியா போக்கஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஆர்யா விஷால்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இவர் இருந்திருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை கனகா. கரகாட்டக்காரன் படத்துல தனது அபார திறமையை காமிச்ச இந்த நடிகை கனகா ஒரு வாரிசு நடிகை அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்களோட சகோதரி தான் சாரதா பிரீதா. சினிமாவுல நடிக்கணும், எப்படியாவது மிகப்பெரிய ஹீரோயினா மாறணும் அப்படின்ற ஒரு வெறி உண்மையாவே இவங்களுக்குள்ள இருந்துச்சு. இவங்க அதிகப்படியா தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த டைம்ல இருந்த போட்டி காரணமா எந்த ஒரு பட வாய்ப்புமே வரல. சின்ன பசங்க நாங்க அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம அப்படியே சினிமா விட்டு போயாச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டைரக்டர் சிவா. சிறுத்தை படம் எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே இவர் சிறுத்தை சிவாவா மாறி அன்னையில இருந்து இன்னைக்கு வர அது ஒரு அடைமொழியாவே மாறிடுச்சு. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே சிவா ஏதாவது ஒரு படத்துல கமிட் ஆயிட்டு சினிமாக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்காரு. இவர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டைரக்டர் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவரோட சகோதரர் தான் நடிகர் பாலா. சிறுத்தை சிவாக்கு கிடைச்ச ஒரு பெயர் சினிமால நடிகர் பாலாக்கு கிடைக்கவே இல்லை. இவர் 1-2 படங்கள் பண்ணியிருக்காரு. அப்பப்போ சின்ன சின்ன ரோல்ல வந்துட்டு போவாரு. ஆனா எந்த ஒரு படத்திலுமே இவருக்கு சரியான அங்கீகாரமும் கிடைக்கல. தொடர்ந்து பட வாய்ப்புகளும் கிடைக்கல. டைரக்டர் சிவா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் பாலாவை சினிமாக்குள்ள கொண்டு வரவே முடியல. அவரும் இதுக்கு மேல எனக்கு சினிமா வேண்டான்னு கிளம்பிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டைரக்டர் ஏஎல் விஜய். இவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? நடிகர் உதய். இவரை சில படங்கள்ல நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரோலும் பண்ணதில்ல. ஆனா நிறைய படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா மக்கள் மத்தியில இவருக்கு ஒரு ரீச் கடைசி வரை கிடைக்காததுனால அடுத்தடுத்த ரோல்ல இவர் கமிட் ஆகவே இல்ல. சரி இனிமே பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காது அப்படின்னு அப்படியே சினிமா விட்டு போயிட்டாரு. ஏஎல் விஜயும் தொடர்ந்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகல. அப்படியே கொஞ்சம் தள்ளி தான் இருந்தாரு. அதனால எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நடிகர் உதயும் காணாம போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது பாரதி ராஜா. கிராமத்து படம் அப்படின்னா அதை மிக நேர்த்தியா எப்படி எடுக்கணும், அதை எப்படி மக்களுக்கு பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பாரதி ராஜாவை விட பெட்டரா யாராலுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டைரக்டர். அதே மாதிரி நிறைய படங்கள்ல நடிக்கிறதுக்கும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. தொடர்ந்து இன்னைக்கு வர படங்கள்ல கமிட் ஆயிட்டு தான் இருக்காரு. இவ்வளவு பெரிய டைரக்டரோட மகனான மனோஜ் பாரதி ராஜாக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கடைசி வரை கிடைக்கல. இவரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து ரீசெண்டா வந்த நிறைய படத்துல கூட இவர் வந்திருக்காரு. ஆனா பாரதி ராஜாக்கு கிடைச்ச பாதி அளவுக்கு மரியாதையும் பாதி அளவுக்கு அங்கீகாரம் கூட இவருக்கு கிடைக்கல. என்னதான் பெரிய டைரக்டரோட மகனா இருந்தாலும் நமக்கான தனி டேலண்ட் இருந்தா மட்டும்தான் சினிமால உயர முடியும். இந்த மாதிரி நல்ல டேலண்ட் இருந்தும் சினிமால வாய்ப்பு கிடைக்காம போன ஒரே ரத்தங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.